என்ன யோசித்துட்டு இருக்க? ஏதோ மைண்ட்ல நல்ல யோசிப்பு போல. என்ன யோசித்துட்டு இருக்க? இல்ல, ராசாக்கு நைட்டு ஃபோன் பண்ணிருக்கேன். நான் உறங்கிட்டேன், எடுக்கல. இப்போ என் ஃபோன்ல சார்ஜ் இல்ல. உனக்கு ஃபோனை தருவியா? ராசாத்தியா, அவளுக்கு எனக்கு நானும் ஃபோன் பண்ண பாரு. அடுத்த வாரம் அவளுக்கு பர்த்டே, ஞாபகப்படுத்தணும். வெளியில போகணும், நம்ம பார்க் எல்லா டைம் போவோம் இல்லை, அதுக்கு போகணும். அவளுக்கு கிஃப்டும் கொடுக்கணும், அம்மாட்ட காசும் கேட்கணும். நீ என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட. நேற்று ராத்திரி மீன் உள்ள தலையை எதுக்கு நீ எடுத்து சாப்பிட்ட? எனக்கு மீன் தானே. போன வாரம் தானே மீன் தலை சாப்பிட்ட. இந்த வாரம் எனக்குள்ள தானே எதுக்கு மீன் தலை சாப்பிட்ட? இன்னை பாரு, உனக்கு உன் தலைமுடியே நான் பிடிச்சு இழுக்க போறேன். விடு விடு விடு, என்ன தலை வலிக்குது, முடிய விடுடி விடுடி. அம்மா, இவன் என்ன தலைமுடிய பிடிச்சு இழுக்கிறாமா. இங்க ரெண்டு பேரும் என்ன அடி போட்டுட்டு இருக்கீங்க? முடிய பிடிச்சு இப்படி எந்த இது பண்ணிட்டு இருக்கீங்க? வந்தனா இன்னைக்கு கீழே இறங்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? அம்மா அம்மா, போன வாரம் அவளுக்கு மீன் உள்ள தலையை நான் சாப்பிட்டேன். அவ இன்னைக்கு ஞாபகம் வச்சு முடிய பிடிச்சி இழுக்கிறாமா. நான் எங்கம்மா சாப்பிட்டேன்? அது கொஞ்சம் போலதான் நம்ம சாப்பிட்டேன். அதுக்கு அவ என்ன அடிக்கிறாமா. அம்மா, நீங்களே சொல்லுங்க. அவன் உங்களுக்கு செல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு அவளுக்கு எல்லா வாரமும் நீங்க மீன் தலை கொடுக்குறீங்க. எனக்கு தரீங்களா? போன வாரம் எனக்குள்ள தானே, அதை எதுக்கு நீங்க அவளுக்கு கொடுத்தீங்க? இன்னைக்கு வாங்கிருக்கீங்கல்ல, அது இன்னைக்கு எனக்கு தான் தரணும். எப்போ ரெண்டு நாள் எனக்கு தலை வலியா இருக்கு. எனக்கா உனக்கானே? ஏன் ரெண்டு ஷேர் பண்ணி சாப்பிட மாட்டீங்களே? வந்தனா இன்னைக்கு உனக்கு இல்ல, இன்னைக்கு அவ சாப்பிட்டுட்டு. போன வாரத்துல நான் உனக்குள்ள கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். அதனால இன்னைக்கு நீ உனக்குள்ள எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணணும். இல்லாட்டி நான் உன்னை சாப்பிடவே விட மாட்டேன். அந்த தலை எனக்கு தான். அவ பாத்தீங்களா, உங்ககிட்ட வச்சு அவ இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு என்னங்கம்மா நீங்க தரீங்கம்மா? எப்ப பார்த்தாலும் அவளுக்கே கொடுக்குறீங்க. போங்கம்மா, எனக்கு சாப்பாடே வேண்டாம். சரி, சாப்பாடு ரெடியா இருக்கு, ரெண்டு பேரும் வந்து சாப்பிடுங்க. அப்படியே சண்டை போட்டுட்டே இருக்காதீங்க. சாப்பிட்டுட்டு வெளில தோப்புக்கு போகணும். தேங்காய் என்ன வெட்டி போட்டிருக்கு, தேங்காய் எடுத்துட்டு வரணும். வந்தனா என்ன உனக்கு சோறு சாப்பிட்டுட்டு வேணா கேட்கணும். ரெண்டு பேரும் அப்படி இருக்கீங்க? சாப்பிடுங்க. இன்னைக்கு தலை ஒன்றும் வாங்கல, கடைக்கு போய் பார்த்தேன், தலை ஒன்றும் கிடைக்கல. நாளைக்கு வாங்கி தரலாம். அதனால சாப்பிடுங்க, சோறை பார்த்து சாப்பிடுங்க. என்னம்மா, ஏன் சோறு வேண்டாம்? நான் மீன் தலை நினைச்சுலாம் சோறு சாப்பிட வந்தேன். என்னம்மா, அவளுக்குள்ள நாலு மட்டன் அவளுக்கு தலை வாங்கி கொடுக்குறீங்க, எனக்கு மட்டன் மீனா தந்துட்டு இருக்கீங்க. எனக்கு இந்த மீன் வேண்டாம். எனக்கு மீன் பிடிக்காதுன்னு தெரியாதா உங்களுக்கு? பேசாம சோறை பார்த்து சாப்பிடு. எத்தனை பேருக்கு இந்த சோறு கிடைக்கல தெரியுமா? ஒழுங்கு மரியாதை சாப்பிடு. உங்களுக்கு எந்த சாப்பாடு ஒழுங்கா வச்சு தந்தா உங்களுக்கு சோறு வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்றது? மரியாதை சாப்பிட்டுட்டு பிளேட் எடுத்து கொண்டு வந்துருக்கணும். ரொம்ப பிகு பண்ணாத. அம்மா சாப்பாடு வச்சு தந்துருக்காங்களா, ஒழுங்கு மாதிரியே சாப்பிடு. நாளைக்கு தான் தலை வாங்கி தருவேன்னு சொன்னாங்களா, அதுக்கப்புறம் என்ன பிகு பண்ற? ஒழுங்கா சாப்பிடு. ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு நான் இதுல தான் இருக்க போறேன். சாப்பிட்டீங்களா சண்டை போட்டீங்களான்னு பாக்குது. ஒழுங்கா சாப்பிடுங்க. இல்லாட்ட ஒருத்தங்க கிச்சன்ல போய் சாப்பிடுங்க, ஒருத்தங்க இங்க இருந்து சாப்பிடுங்க. போங்கம்மா, நீங்க பேசாம சாப்பிடலாம். ஏதோ சண்டை போடுன்னு சண்டை போடு. சண்டை ஒன்றும் போடல. நாளைக்கு தான் எனக்கு வாங்கி தருவேன்னு சொல்லிட்டீங்கல்ல, சண்டை ஒன்றும் போட மாட்டேன். நீங்க கிச்சன்ல போய் வேலை பாருங்க.